இச்சப்பூர் சினிமாவில் எந்த விட என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க் பஞ்சாயத்து வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ முத்துக்குமரன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 சாரிக்கு மேலேயாவது வந்து கேட்டிருப்பார் அழுதுகிட்டே. ஸோ இப்போ வரையும் வந்து பிக் பாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த சீரியஸ்னஸ் இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சாரி கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் பிக் பாஸ் வந்து செம்மகாண்டாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து யார் பலிகாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாவம் பவித்ரா தான். ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்திருக்காங்க. ஸோ 4வது டைம் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டைமாவது எப்படியாவது அந்த ஒரு கேப்டன்சியை வந்து நம்ம வின் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டுடணும் அப்படிங்கிறதுல பயங்கர ஆர்வலாக இருந்தாங்க. பட் அவங்க வந்து எஃபோர்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து விற்று கொடுத்துட்டாரு. ஸோ பட் இப்போ முத்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், நான் வேணும்னே பண்ணல அப்படிங்கிறத வந்து முத்து கண்டினியூவாக வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் சாரியும் வந்து கேட்குறாரு. அது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்போயாவது பயங்கரமாக ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்டு வராங்க. சரி, இப்போ இதில் ஒரு ஃபைட் பண்ணி அவங்க வின் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் அது இப்படி வந்து முடிஞ்சது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து அவங்க பேசின பிக் பாஸ்ட்ட பேசும்போது அதை தான் சொல்கிறாங்க. நான் வந்து 4வது டைம் இதுக்கு வரேன். ஸோ இப்போயாவது நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் உள்ளே இறங்கினேன். வின் பண்ணலனா கூட என்னோட 100% எஃபோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் மைண்டில் வச்சுருந்தேன். பட் இந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. பட் நான் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே தப்பு பண்ணல. ஸோ இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிக் பாஸ், ப்ளீஸ் எதாவது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுதுகிட்டே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ பிக் பாஸ் இதில் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.